எனதருமை தமிழக இராணுவ இரத்த சொந்தங்களுக்கும் முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர்களுக்கும் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் சார்பில் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வது உங்கள் கஜேந்திரன் ஆவடியிலிருந்து. நமது சங்கத்தின் செயலாளராக சிறப்பாக செயலாற்றிய தெய்வ திரு அமல்தாஸ் ஐயா அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். அதாவது, தலைவர் திரு பி.வி. சரவணன் தலைமையில் இயங்கும் நமது சங்கத்தின் ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு முத்துக்கள், ஒவ்வொருவரும் ஒருமித்த கருத்துடைய சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் என்று அடிக்கடி கூறி பெருமை கொள்வார். அவர் கூறியதை உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படும் நமது சங்க நிர்வாகிகளும் இதர சங்க தலைவர்களும், குறிப்பாக சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நமது தலைவர் திரு பி.வி. சரவணன், சேலம் மாவட்ட பொறுப்பாளர்கள் திரு மகேந்திரன், திரு சுரேஷ், திரு கணேசன், திரு நரசப்பன், திரு சுப்பிரமணிய ஐயா அவர்கள், வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் தலைவி திருமதி மணிமேகலை, திருமதி செந்தில் வடிவு, ஈரோடு திருமதி பேபி அம்மாள், திரு ஜெயராஜ், கோவை மண்டலத்தில் திரு சுப்புராஜ், திருமதி ரம்யா, மதுரை மாவட்டத்தில் திரு அண்ணாதுரை, திரு ரவிச்சந்திரன், திரு காமராஜ், திரு மாணிக்கம் தம்பி யூடியூப் சேனல், திரு ஆர் பாண்டியன், திருச்சியில் திரு ஜெயராஜ், திருமதி வசந்தி, சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் நமது சங்கத்தின் துணைத் தலைவர் ஆலந்தூர் திரு ராமன்மணி ஐயா, பொருளாளர் திரு கல்யாணி அவர்கள், துணை பொருளாளர் திரு அருள்ராஜ் அவர்கள், துணை செயலாளர் திரு கஜேந்திரனாகிய நான், ஒருங்கிணைப்பாளர் திரு சத்யநாராயணன் அவர்கள், திரு சுந்தரம், திரு அந்தோணிராஜ் அந்தோணி, திருவள்ளூரில் திரு சண்முகம் ஐயா, தூத்துக்குடியில் எட்டயபுரத்து மைந்தர் திரு ஜீவானந்தம் ஐயா, வேலூர் மாவட்டத்தில் திரு விநாயகமூர்த்தி ஐயா, திரு அருள் நம்பி ஐயா, திரு விஜயன் ஐயா, உதகமண்டலம் ஊட்டியில் திரு ஜான்சன் அவர்களும், திரு சீனிவாசன் அவர்களும், நாமக்கல் மாவட்டத்தில் திரு சுப்பிரமணிய ஐயா, விழுப்புரம் மாவட்டத்தில் நமது சங்க ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு ஞானசேகரன் அவர்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நமது சங்கத்தின் இளைஞரணி தலைவர் திரு பிரகாஷ் மற்றும் திரு முனிசாமி அவர்கள், பாண்டிச்சேரி பகுதியில் திரு சாந்துராஜன் அவர்கள், ஆத்தூர் பகுதியில் திரு நாயகம் ஐயா அவர்கள், இதுபோன்று மற்றும் பெயர் கூற மறந்த பல நல்வுள்ளம் சேவை மனப்பான்மை கொண்ட நமது இரத்த சொந்தங்களிடம் தமிழக முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர்களுக்கு ஏற்படும் பலவித பிரச்சனைகளை அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் பட்சத்தில் தங்களது பொன்னான நேரத்தையும் பணத்தையும் செலவிட்டு ஓடோடி சென்று உதவிக்கரம் நீட்டுவது மிகவும் பெருமைக்குரிய, பாராட்டுதலுக்குரிய விஷயமாக கருதுகிறோம். மேலும் இவை அனைத்தும் ஒற்றுமையால் மட்டுமே சாத்தியப்படுகிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு உணர வேண்டும். உதாரணத்திற்கு, அரியலூரில் நம் முன்னாள் படைவீரர் ஒருவருக்கு ஏற்பட்ட அநீதிக்காக நாம் காவல்துறையினருக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நடத்திய போராட்டம். மேலும் சமீபத்தில் சேலத்தில் நமது முன்னாள் படைவீரர் ஒருவர் அவரது நிலப்பிரச்சனைக்காக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பிறகு அந்த விஷயம் நமது தலைவர் திரு பி.வி. சரவணன் அவர்களின் கவனத்திற்கு வந்ததும் அவர் ஒரு குழுவோடு சென்று காவல் நிலையத்தில் சட்டபூர்வமாக நியாயம் கேட்டதும் அவர்கள் உடனடியாக அந்த பிரச்சனைக்கு நமக்கு சாதகமான தீர்வை அளித்தனர். அதேபோல் மேலும் ஒரு சம்பவம், உடுமலைப்பேட்டை பகுதியில் வசிக்கும் நமது முன்னாள் படைவீரரும் அதிகாரியுமான லெப்டினன்ட் கர்னல் திரு நாகராஜன் ஐயாவிற்கு சொந்தமான நிலத்தில் சமீபத்தில் சிலர் அடாவடித்தனமாக ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றனர். இது குறித்து புகார் கொடுக்க லெப்டினன்ட் கர்னல் நாகராஜன் ஐயா அவர்களும் அவரது துணைவியார் திருமதி சித்ரா நாகராஜன் அவர்களும் திருப்பூர் மாவட்டம் தளி காவல் நிலையத்திற்கு சென்று அங்குள்ள காவல்துறை அதிகாரியிடம் புகார் அளித்தனர். ஆனால் அவர்கள் புகாருக்கான சிஎஸ்ஆர் காப்பியை தராமல் இவர்களை அங்கிருந்து விரட்டுவதிலேயே குறியாக இருந்தனர். இருப்பினும் நமது நாகராஜன் ஐயாவும் அவரது துணைவியாரும் மனம் தளராமல் அன்று இரவு முழுவதும் காவல் நிலையத்திலேயே அமர்ந்திருந்து சிஎஸ்ஆர் காப்பி தரும்படி வலியுறுத்தி வந்தனர்.
இருப்பினும் காவல்துறையினர் பிடிவாதமாக அடாவடி ஆக்கிரமிப்புக்காரர்களுக்கு ஆதரவாகவும் சிஎஸ்ஆர் காப்பி தராமலும் இழுக்கடித்து வந்தனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையை திரு நாகராஜன் ஐயா அவர்கள் வாட்ஸ்அப் வலைத்தளத்திலும் ஒரு சிலருக்கு நேரடியாகவும் பகிர்ந்திருந்தார். அதை கண்ட நம் இரத்த சொந்தங்கள் சிலர் கொதித்தெழுந்து ஒரு குழுவாக தளி காவல் நிலையத்திற்கு சென்று காவல்துறை அதிகாரிகளிடம் நியாயமாகவும் அதே சமயத்தில் அழுத்தமாகவும் உடுமலைப்பேட்டை முன்னாள் இராணுவ வீரர்கள் நல சங்கத்தின் சார்பாகவும் பேசியதின் விளைவாக அந்த காவல்துறை அதிகாரிகள் மிரண்டு போய் இருவரையும் சமரசம் செய்து இனி இவரது நிலத்தில் இதுபோல் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என அடாவடிக்காரர்களை எச்சரித்து அனுப்பினர். இதை நான் குறிப்பிடுவதற்கு முக்கிய காரணம், தனி ஒரு மனிதன் எந்த ஒரு பிரச்சனைக்கு போராடினாலும் வெற்றி பெறுவது கடினம். ஆனால் ஒரு சங்கத்தோடு இணைந்து குழுவோடு போராடும் போது நமக்கு வெற்றி நிச்சயம். இதை மறுக்கவோ மறைக்கவே முடியாது. எனவே மக்களே, இதையெல்லாம் நன்கு உணர்ந்து இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக சிறப்பாக செயல்படும் ஏதாவது ஒரு முன்னாள் படைவீரர்கள் நலச் சங்கத்தில் தன்னை உறுப்பினராக சந்தா செலுத்தி இணைத்து கொண்டு தனது குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன் நீடூழி. என்றும் மக்கள் பணியில் அக்கறையுடன் உங்கள் கஜேந்திரன், ஆவடி. வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். இந்த விழிப்புணர்வு பதிவை அனைவருக்கும் பகிரவும் தோழர்களே. நன்றி.